Hi, welcome to the squad. This is Kodayo. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து எரர் ஹேண்ட்லிங் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரினா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஒன்று வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்ன, இன்னொன்று ஆல்காரிதம்ஸ் அப்படின்னா என்ன, இது ரெண்டுமே தெரியணும். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம அரே படிச்சிருக்கோம் இல்லையா, அரே மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் டேட்டாவை வேற வேற டைப்பில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ரீஃபான இன்ட்ரடக்ஷன் அபவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்காரிதம்ஸ் அப்படின்னா பேசிக்லி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது கரெக்டாக அந்த ஆர்டரில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு அவுட்கம் வந்து அதுலேருந்து வரப்போகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, ஒரு அரேல ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு சர்ச்சிங் அல்காரிதமாக இருக்கலாம். அண்ட் ஒரு அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றீங்கன்னா அது பேர் வந்து ஒரு சார்ட்டிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து ஆல்காரிதம்ஸ் கடியில் வருது. அண்ட் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் ஆல்காரிதம்ஸும் நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு தடவையும் நம்மளாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அரேஸ் எப்படி டிஃபால்ட்டாகவே C++ சப்போர்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்காரிதம்ஸும் வந்து டிஃபால்ட்டாகவே C++ல நம்மளுக்கு ஒரு லைப்ரரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைப்ரரிக்கு பேர் தான் STL ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? STL இருக்கிற ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வெக்டார், இன்னொன்று வந்து லிஸ்ட். இது ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெக்டாரில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெக்டார் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ஒரு அரே தான். ஓகே, ஒரு அரேல நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ எல்லாமே வெக்டாரில் பண்ணலாம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அரேயை வந்து ரீசைஸ் பண்ண முடியாது. இனிஷியலாக ஒரு 10 எலிமெண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுற ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அதுக்கப்புறம் ரீசைஸே ஆகாது. அதில் அஞ்சாவதா இன்னும் எல்லா எலிமெண்ட்டும் எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 11th எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த அரேல இடம் இருக்காது. பட் வெக்டார் அப்படின்னா இது வந்து ரீசைஸ் பண்ண முடியும். அது இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக போகணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னன்னா, வெக்டார் அப்படின்னா இட்ஸ் ரீசைசபிள் அரே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே அரே மாதிரியே தான் பிஹேவ் பண்ணும். ஸோ இதை எப்படி கோட் பண்ணலாம்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெக்டார் இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரிக்கு உள்ளது எல்லாமே வந்து நம்ம தனியாக தான் இம்போர்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வெக்டார் மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, பட் இது இல்லாமல் நம்மள்கிட்ட இன்னொரு ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்குது. அந்த ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா தேவையான டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லா ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரியில் இருக்கிறதும் அதுக்குள்ளே வந்துடும். அந்த ஹெட்டர் ஃபைல் என்னென்னா bits/stdc++.h. ஓகே, இந்த .hங்கிறது இது வரைக்கும் பண்ண எந்த இதுலையும் IO ஸ்ட்ரீமில் யூஸ் பண்ணல, வேற ஃபைல் Fstream அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணல .hங்கிறது. பட் இந்த ஹெடர் ஃபைலுக்கு நீங்கள் .h அப்படின்னு யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இந்த முதல்ல வெக்டார் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்துருவோமா? வில் ஸ்டார்ட் வித் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன். ஒரு நார்மல் அரேயை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? அரே ஒரு டிக்ளேர் பண்ணுறதுக்கு இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரேயோட டேட்டா டைப் என்னவோ அதை போடுறோம். அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் போடுறோம், அந்த அரேக்கு ஒரு நேம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? வெக்டார் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, வெக்டார் அப்படின்னு சொல்லிக்கணும் அண்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஆங்குலர் பிராக்கெட்ஸ் இருக்குல்ல, ஹெட்டர் ஃபைல் கொடுக்குறோம் ஆங்குலர் பிராக்கெட்ஸ், அதே மாதிரி ஆங்குலர் பிராக்கெட்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம டேட்டா டைப்பை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் நான் வந்து நம்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். ஓகே, பேசிக்கலாக ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வெக்டாரை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே வந்து சைஸ் மென்ஷன் பண்ணுவோம், பட் வெக்டாரில் வந்து சைஸ் நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு டைனமிக் அரே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண அந்த அரே தானாக பெருசாகிக்கும். ஸோ சைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, அண்ட் ஒரு அரேயை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே தான் இங்கே வெக்டார்ஸும் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். இதே மாதிரியே நம்பர்ஸ் உங்களால் இங்கே கொடுக்க முடியும். ஸோ வெக்டார் நம்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அரேயை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு வெக்டாரோட டிக்ளரேஷன் ப்ளஸ் இனிஷியலைசேஷன். வெக்டார் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆங்குலர் பிராக்கெட்ஸ்குள்ள இந்த டேட்டா டைப் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்மளோட வேரியபிள் நேம், அதாவது வெக்டாரோட நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன்.
அண்ட் ஒரு அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் லூப் த்ரூ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். பட் அதை விட சிம்பிளாக என்னன்னா ஃபார் ஈச் லூப்னு சொல்லி ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணுறது அதையும் விட சிம்பிள். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இன்ட் ஐ அதுக்கப்புறம் கோலன் அப்படின்னு போட்டுட்டு நம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபார் ஈச் லூப் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அரேலே வந்து டீல் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஒரு அரேயை டீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வெக்டாரையும் டீல் பண்ண போகிறோம். நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சி அவுட் ஐ வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டெல் கொடுக்குறேன். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் இந்த அரேல இருக்கிற, அதாவது இந்த வெக்டாரில் இருக்கிற எல்லாமே வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து இதாகணும். கமான் ஓகே, அந்த வெக்டாரில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் அடுத்தடுத்த லைனில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஃபார் ஈச் லூப் வச்சு பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்படி பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஃபார் லூப் வச்சு கூட பண்ணலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் இந்த இடத்துல 5 எலமெண்ட்ஸ் இருக்குதா, ஸோ 5, அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி கூட நீங்கள் டீல் பண்ணலாம். இதுவுமே வந்து நம்மளுக்கு அதே தான் கொடுக்க போகுது. ஓகே, ஐ திங்க் இந்த இடத்துல ஐயே நான் பிரிண்ட் பண்ணிட்டேன், அதனால 0 1 2 3 4 வந்துடுச்சு. பட் நம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். அரேஸ் எப்படி பண்ணுவோம், அரேஸ் டீல் பண்ணுற மாதிரியே தான், அரேஸ் டீல் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ஐ திங்க் இங்கேயும் வேறு ஏதோ ஒரு எரர் வந்திருக்கா, நம்ஸ் ஆஃப் ஐ இல்லை நம்பர்ஸ் கரெக்டாக தான் வந்துச்சா, 1 3 2 5 4ன்னு வரணும், 1 3 2 5 4 தான் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு அரே எப்படி டீல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ ஃபார் ஈச் வச்சும் பண்ணலாம், இல்லை எப்படியும் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு எலமெண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு நம்ஸ் ஆஃப் ஐ இப்படிங்கிறதும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டாட் அட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ஸ் டாட் அட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ண போகுது. இதுவும் சேம் தான், நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கொடுக்க போகிறீங்க. இட்ஸ் கோயிங் டு ஒர்க் த சேம், எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ண போகுது. அண்ட் இதை தாண்டி இதில் ஸ்பெஷலாக கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ஸ் டாட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் அந்த ஃபார் லூப்பை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், இல்லைனா அதுவும் சேர்ந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ஸ் டாட் ஃப்ரண்ட்னு பார்த்தீங்கன்னா 1 அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகுது. இதே மாதிரி நான் நம்ஸ் டாட் பேக் அப்படின்னு மட்டும் கொடுக்கலாம். நம்ஸ் டாட் பேக் மட்டும் கொடுத்தேன்னா லாஸ்ட் எலிமெண்ட் 4 அது மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் எனக்கு வேணும்னா அந்த மாதிரி நம்ஸ் டாட் ஃப்ரண்ட் நம்ஸ் டாட் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட், இந்த அரேல வந்து இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெக்டாரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மெயின் அட்வான்டேஜே வந்து இது ஒரு டைனமிக் அரே, சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது தானே. ஸோ இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னா நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ஸ் டாட் புஷ் அண்டர்ஸ்கோர் பேக் அப்படின்னு சொல்லணும். nums dot push underscore back of நீங்கள் வந்து இப்போ நான் 56 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த வெக்டர் இருக்குல்ல 1 3 2 5 4ங்கிற வெக்டர், இதோட எண்டில் இந்த 56 அப்படிங்கிற நம்பரை வந்து அப்பெண்ட் பண்ணும், அது கடைசியில் ஆட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 56 அப்படின்னு மாறிடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம இங்கே டாட் பேக் தானே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 56 அப்படின்னு மாறிடுச்சு. இந்த புஷ் பேக் நம்ஸ் டாட் புஷ் பேக் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு கடைசியில் எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அரேஸ் மாதிரியே இங்கேயும் வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளால் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து இந்த 1ங்கிற எலிமெண்ட் இருக்குது. உங்களால் ஸ்டார்டிங்கில் அதனால வேறு எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி புஷ் பேக்கு பதிலாக புஷ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அப்படி எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து பாசிபிள் இல்லை. இதே மாதிரி புஷ் பேக்குக்கு பதிலாக இன்னொரு எலிமெண்ட் மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா பாப் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ஸ் டாட் பாப் அண்டர்ஸ்கோர் பேக். இந்த பாப் அண்டர்ஸ்கோர் பேக்குக்கு ஆர்குமெண்ட் எதுவும் கிடையாது. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட் என்னவோ அந்த எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த பாப் பேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலிமெண்ட் வந்து திரும்ப 4 அப்படின்னு இருக்கணும். முதல் தடவை 56, அடுத்த தடவை 4 அப்படின்னு இருக்கணும். ஓகே, அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இந்த வெக்டாரில் 53 ஆட் பண்ணியிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த 53ல் 56 ஆட் பண்ணியிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 56 ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பாப் பேக்குங்கிற மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா சைஸு, அதுக்கு வந்து நான் இதெல்லாமே ஹைட் பண்ணிக்கிறேன். இதெல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார் லூப்பை அன்கமெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து i less than 5ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்கலாம், நம்ஸ் டாட் சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சைஸ் ஆஃப்னா சைஸ் OF கிடையாது, பாராந்தசிஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த வெக்டரோட சைஸ் என்னவோ அதை வச்சுட்டு அதுவே வந்து 5 டைம்ஸ் வந்து லூப் ரன் பண்ணிக்கும். ஓகே,
ஸோ நம்ஸ் டாட் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வெக்டாரில் எத்தனை எலிமெண்ட்ஸ் கரெக்டாக ஸ்டோர் ஆகிருக்குது அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்டியாக இருக்கா இல்லையான்னு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த டாட் எம்டி அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ஸ் டாட் எம்டி ஆஃப் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஃபார் லூப்பை கமெண்ட் பண்ணிக்கிறேன், இல்லைனா இவனும் வந்து குழப்புவான். 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா எம்டிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் நம்ஸ் டாட் எம்டிங்கிற ஃபங்க்ஷன் வந்து 1ன்னு ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அந்த வெக்டார் வந்து எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். 0ன்னு ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ஃபால்ஸ். 0னா ஃபால்ஸ் தானே, எம்டிங்கிறது ஃபால்ஸ். அப்போ அது எம்டியாக இல்லை, அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். எம்டிக்கு வந்து நம்மளுக்கு 1ன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ எம்டிக்கு 1ன்னு வந்தால் என்ன அர்த்தம், அதில் வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் வெக்டாரில் இருக்கிற மெத்தட்ஸ். இது எல்லாமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வெக்டாருங்கிறது இட்ஸ் எக்ஸாக்ட்லி அரேஸ். இன்டர்னலாக அது அரேஸை வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து டைனமிக் அரே. ஸோ அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நீங்கள் எலமெண்ட்ஸ் அதிகமாக ஆட் பண்ண அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். பட் மற்றபடி மற்ற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதோட பிஹேவியர் எல்லாமே வந்து அரேஸ் மாதிரியே தான் இருக்கும். லாஸ்ட்ல மட்டும் எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்ல மட்டும் எலிமெண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வெக்டார்ஸ். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் திங், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட். ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் வந்து உங்களுக்கு அரே மாதிரியே இருக்கும். பட் இது இன்டர்னலாக இது ஒரு அரே கிடையாது. அண்ட் சில வித்தியாசங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுறேன். நம்ம வந்து கீழே புதுசாகவே எழுதிக்கலாம் லிஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ லிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு அதே மாதிரி ஆங்குலர் ப்ராக்கெட்ஸில் இன்ட் அப்படின்னு சொல்கிறேன், இதுலேயும் நம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து 2 3 4 5ன்னு சொல்லிட்டு நான் வேல்யூஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி தான் தெரியும். ஓகே, அண்ட் ஒரு ஃபார் ஈச் லூப் போடலாம். இந்த ஃபார் ஈச் லூப் போட்டு இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 3 4 5ன்னு வருதா. ஸோ நார்மலாக வெக்டார் மாதிரியே தானே பிஹேவ் பண்ணுது. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா கீ டிஃப்ரென்சஸ் கொஞ்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்மளால் வந்து ஒரு வெக்டாரை அரே அப்படின்னு சொன்னோம், எக்ஸாக்டாக அரே மாதிரின்னு சொன்னோம். அதனால வந்து நம்மளுக்கு இந்த டாட் அட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிது. அண்ட் நம்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. பட் இந்த வெக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அதே இது இப்போ நான் வந்து இந்த இடத்துல இது ஒரு ஃபார் ஈச் லூப்பாக வைக்கிறதுக்கு பதிலாக நம் ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் 4 ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ஸுங்கிறது ஒரு லிஸ்ட், வெக்டார் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வருது. ஏன்னா நோ மேட்ச் ஃபார் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. இந்த கண்டென்ட் டைப்பை உங்களால் இந்த மாதிரி இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ லிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா லிஸ்ட் வந்து அரே மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகலை. லிஸ்ட் வந்து இன்டர்னலாக லிங்க்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குது. அதை பற்றி நீங்கள் இப்போவே வரி பண்ணிக்க வேணாம். உங்கள் கரிக்குலம்லையோ இல்லை நீங்களா டேட்டா சக்சஷன் அல்காரிதம்ஸ் படிக்கிறப்ப அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லை நம்ம சேனலே லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நானே போட்டிருக்கேன். அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெளிவாக கிடைக்கும். இப்போ அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக போகிறதில்ல. பட் இந்த மாதிரியான இண்டெக்ஸிங் வேலை வந்து உங்களால் இதில் பண்ண முடியாது. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார் ஈச் லூப் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு எலமெண்ட்டாக போகும், உங்களுக்கு அந்த எந்த எலமெண்ட்டும் கிடச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி அட் ஆஃப் அப்படிங்கிறதோ இல்லை அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வச்சோ நம்மளால இண்டெக்ஸ் மாதிரி ஆக்சஸ் பண்ணுறது இதில் பாசிபிள் கிடையாது. ஓகே, பட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா வெக்டாரில் நம்மளால எண்டில் மட்டும் தானே பண்ண முடியும். இங்கே வந்து எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், பேக்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ஸ் டாட் புஷ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதில் வந்து புஷ் பேக் மட்டும் தான் இருந்துச்சு. இதில் புஷ் ஃப்ரண்ட்டில் 87 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் இப்போ 87 ஆகணும். அண்ட் அதே மாதிரி நம்ஸ் டாட் புஷ் பேக்கில் 56 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 56 அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா 87 ஃபஸ்ட் எலிமெண்ட், லாஸ்ட் எலிமெண்ட் 56ன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், எண்டிங்லேயும் ஆட் பண்ணிக்கலாம் நம்பர்ஸை. அதுக்கு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. வெக்டார் மாதிரி, வெக்டார்னா கடைசியில் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். பட் லிஸ்ட்டில் இந்த இடத்துல வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுமே வந்து எந்த இடத்துல வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து பாப் ஃப்ரண்ட்டுன்னு மாற்றுறேன். புஷ்ஷுக்கு பதிலாக பாப் ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் பாப் பேக்.
பாப் பேக்குன்னு மாற்றுறேன். இப்போ முதல் எலிமெண்ட்டும் கடைசி எலிமெண்ட்டும் போயிடும். அப்போ ரிமைனிங் வந்து 3, 4 மட்டும் இருக்கணும். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா அண்டர் ஸ்கோரை சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 3, 4ன்னு மட்டும் இருக்குது. ஸோ 2 சைட்லேயுமே நம்மளால் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ வெக்டாரில் அது பாசிபிள் கிடையாது. பேக்கில் மட்டும் தான் பண்ண முடியும். புஷ் பேக், பாப் பேக் மட்டும் தான் இருந்துச்சு. பட் லிஸ்ட்டில் வந்து புஷ்ஷும் இருக்கும், பாப்பும் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் இருக்கும், பேக்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து வெக்டாருக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். பட் இப்போ ஒரு எலமெண்ட்டை வந்து அதுலேருந்து ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் லிஸ்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும், வெக்டர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அகைன் அதெல்லாமே வந்து நீங்கள் டேட்டா செக்ஷன் அல்காரிதம்ஸ் டீப்பாக படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றியெல்லாம் வந்து ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ அதை வந்து ரொம்ப நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். பட் இதுதான் வந்து லிஸ்ட்டுக்கும் வெக்டாருக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரேண்டம் ஆக்சஸ் வெக்டாரில் உண்டு. ரேண்டம் ஆக்சஸ்னால் அந்த இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு, ஃபிஃப்த் எலிமெண்ட்டுன்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணுறோம்ல, அது வெக்டாரில் உண்டு, லிஸ்ட்டில் கிடையாது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் டு STL அண்ட் 2 தான் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் ஸ்டாக்கு, கியூவு, டிக்யூவு, செட்ஸு, மேப்ஸு, இட்ரேட்டர்ஸு, ஆல்காரிதம்ஸ் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த எபிசோடில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.